இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கஷனாக பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அதுக்கு எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அருண் சீமான். அருந்தறிவு உள்ள இடஒதுக்கீடு எல்லாம் பேசுறீங்க, ஆனா ஓபிசினா அவுட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்லி தவறான ஒரு புரிதல்ல பேசுறீங்க. எப்படி இந்த இடஒதுக்கீடு புரிதல்லாம் ஓபிசினா என்னன்னு சொல்லு, நீ சொல்லு. அதர் பேக்வர்ட் கிளாஸ். அதர் பேக்வர்ட் காஸ்ட். சரி, வார்த்தை அது எனக்கு தெரியல. நீ ரொம்ப படிச்சிருக்க, நான் முட்டா பையன். இப்ப அதுக்கு என்ன நீ 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு கிளாஸ் பண்றேன். தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். யாரு? அதோ அவர்தான். யார் இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? 8வது அதிகாரத்தை இயேசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான், எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு.